வணக்கம் அன்பர்களே. நாம் இன்று நமக்கு பிடித்தமான தெய்வமான பிள்ளையாரை பற்றி காண்போம். பிள்ளையாரை ஏன் சாலையில் ஓரங்களில் வைத்து வழிபடுகிறோம் தெரியுமா? மற்ற தெய்வங்களைப் போல் அல்லாமல் பிள்ளையாரை மட்டும் சாலை ஓரங்களிலும் மரத்தடியிலும் கூட வைத்து வழிபடுகிறோமே, அது சரியா? அவரை தலையில் குட்டி வணங்குவதன் ரகசியம் என்ன? இது காஞ்சி மகா சுவாமிகள் அளித்த அருளியலில் ஒரு பகுதி. பிள்ளையார் ஏழை எளியவருக்கெல்லாம் அருள் செய்யும் எளிய சுவாமி. மஞ்சள் பொடியிலும் களிமண்ணிலும் வெள்ளத்திலும் கூட பிள்ளையாரை பிடித்து வழிபட சாஸ்திரம் அனுமதிக்கிறது. சொல்லப்போனால் வெள்ளை பிள்ளையாரை கிள்ளி அவருக்கே நைவேத்தியம் செய்யலாம். அந்த அளவுக்கு எளிமையான சுவாமி பிள்ளையார். அவரை வழிபட நாம் நிறைய சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதில்லை. ஒன்றும் படிக்காதவனுக்கு கூட அவர் கூப்பிட்ட உடனே வந்து விடுவார். மற்ற சுவாமிகளை எல்லாம் நாம் தரிசனம் செய்வது என்றால் அதற்கான ஒரு காலம் பார்த்து, நேரம் பார்த்து, குளித்து முழுகி அர்ச்சனை சாமான்களை வாங்கி கொண்டு கோவிலுக்கு போக வேண்டியிருக்கிறது. போனாலும் நேரே சுவாமியிடம் போய்விட முடியாது. பிரகாரத்தை சுற்றி கொண்டு போக வேண்டும். அப்படி சுவாமிக்கெல்லாம் ரொம்ப பக்கத்தில் போய்விட முடியாது. கொஞ்சம் தள்ளித்தான் நிற்க வேண்டும். ஆனால் பிள்ளையார் அப்படி இல்லை. சாலை ஓரத்திலும் மரத்தடியிலும் கூட அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறாய். கிட்டே போய் கும்பிடலாம். ஆபீஸுக்கோ கடைக்கோ பள்ளிக்கூடத்தோ போகிற வழியில் அவரை தலை நிமிர்ந்து பார்த்து வணங்கலாம். அதிலேயே நமக்கு சொல்ல தெரியாத சந்தோஷம் உண்டாகிவிடும். அவர் எளிய குழந்தை வடிவமான சுவாமி. பிள்ளையார் வழிபாட்டுக்கென்றே சில அம்சங்கள் இருக்கின்றன. சிதறு தேங்காய் போடுவது, நெற்றியில் குட்டிக்கொள்வது, இரு கைகளை குறுக்காக மறித்து இரண்டு காதுகளையும் பிடித்து கொண்டு முட்டிக்கால் தரையில் படுகின்றபடி தோப்பு கர்ணம் போடுவது ஆகியவை பிள்ளையார் வழிபாட்டில் அடங்கியிருக்கிறது. யோக சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே நம் நாடிகளில் ஏற்படுகின்ற சலனங்களால் எப்படி மனதை நல்லதாக மாற்றிக்கொள்ளலாம் என்று வழி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உடம்பை பல தினசுகளாக வளைத்து செய்கின்ற அபியாசங்களால், சுவாசத்தின் போக்கில் உண்டாக்கி கொள்கின்ற மாறுதல்களால் நம்முடைய உள்ளம் உயர்வதாக அந்த யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெற்றி பொட்டில் குட்டிக்கொள்வதும் தோப்பு கர்ணம் போடுவதும் நம்முடைய நாடிகளின் சலனம் மாறும். மனதில் தெய்வீகமான மாறுதல்கள் உண்டாகும். நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயமாக பலன் தரும். ஓம் கஜன்முகனே போற்றி. தீவினிங்களை பெருகும்போது பக்தர்களை அசுரர்களிடமிருந்து காப்பதற்காகவும் புதிய அவதாரம் எடுத்து இறைவன் அருள் பார்க்கிறார். தீய எண்ணங்களை அகற்றவும் அசுரர்களை அழிக்கவும் விநாயக பெருமான் அவதாரம் செய்தார். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்த முதல் குழந்தையாக விநாயகர் போற்றப்படுகிறார். எந்த நல்ல காரியமானாலும் விநாயகரை பிரார்த்தித்து சங்கல்பம் செய்து கொண்டே நாம் செய்ய தொடங்குகிறோம். விநாயகர் வழிபாடானது தொன்மையானது, பழைமையானது. இவர் பூதகணத்தின் அதிபதி, கணதிபதி. பெருச்சாளியின் மேல் அமர்ந்திருப்பார். கேட்டதற்கு நன்றி. வணக்கம்.